Praise Lord, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரெயின் லில்லிஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனல் யாரா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஒரு ரெண்டு தொட்டியாக டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் டைமில் தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரெயின் லில்லிக்கும் வந்து வெயிலும் தேவைன்றது எனக்கு இப்போ ஒரு அப்சர்வேஷனில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாண்டு போட்டு எப்படியோ ஒரு 7 months ஆகுது. இந்த 3 லேயர் ஸ்டாண்ட்லாம் பண்ணி இதில் இருக்க எல்லா செடிகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து மொட்டு இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மழைக்குமே கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொட்டு எடுத்து பூக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் இந்த ஸ்டாண்ட்லேயும் அப்படி தான். இந்த ஸ்டாண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு, நிறைய பூ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. இதுலேயும் அப்படி தான். இங்கே வரைக்கும் வெயில் வருது உங்களுக்கு. இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இப்போ இதில் கூட பாருங்களேன், இதுலேயும் மொட்டு இருக்குது, ஓகேவா? இதுலேயும் பார்த்திங்கன்னா மொட்டு இருக்குது, இதுலேயும் பார்த்திங்கன்னா மொட்டு இருக்குது. ஆனால் இந்த தொட்டி இது வந்து ஆப்ரிகாட் அப்படின்ற வெரைட்டி. இது வந்து ஃபஸ்ட்லேருந்தே நம்ம எப்போ மாடிக்கு நம்ம செடிலாம் வைக்க ஆரம்பித்தோமோ ஒரு 1.5 வருஷமாகவே இது இதே இடத்துல தான் இருக்குது. ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பிளேஸில் தான் இருந்தது. இது எனக்கு பூத்தே 1.5 வருஷம் ஆகுது. ஒரு மொட்டு கூட வரல. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மாமரத்துக்கு நிழலில் கார்னரில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு வெயில் படுறதுனால இங்கெல்லாம் மொட்டு எப்பவுமே கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட உங்களுக்கு மொட்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த தொட்டியில் வந்து உங்களுக்கு மொட்டே வைக்கல. நான் ரீசெண்டாக தான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். சரி இங்கே இருக்கட்டும், எப்போ மொட்டு வருதா, மழை ரொம்ப ஜாஸ்தி பெஞ்சாவாச்சும் வருதான்னு பார்த்தேன். மொட்டு வரல. ஆனால் இந்த தொட்டி பார்த்திங்கன்னா நம்ம கலரி விட வெயில் படாமல் பாசி பிடிக்குது, தெரியுதுங்களா? ஸோ ரெயின் லில்லிக்கு வெயில் ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இந்த தொட்டியை எடுத்து இங்கே வேறு ஏதாவது நம்ம செடி வச்சுக்கலாம். இந்த க்ரோ பேக் எடுத்து நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இங்கே வெயில் வரும், அப்போ நமக்கு மொட்டு வருதான்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ எனக்கு அது நல்லா மல்டிப்ளை ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு பூ கூட வரல. எனக்கு அதுதான் அப்புறம் தான் யோசிச்சோம், வெயில் படாததுனால இங்கே நமக்கு பூக்கள் வரல போல இருக்கணும். ஸோ இது நம்ம எடுத்து வெயிட்டாக இருக்கும். நான் எங்கள் ஹஸ்பண்ட் தானே எடுத்து மாற்றி வைக்க சொல்கிறேன் கீழே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூ வருதா அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம ரங்கூன் மல்லி பூக்கள் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல வாசனைங்க, நல்ல ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ். இப்போ பூ ஃபேடாயிருக்கு. ஈவினிங்கில் மாடிக்கு வந்து அவ்வளோ ஒரு வாசனை. எவ்வளோ மொட்டு பாருங்கள். இதெல்லாம் அடுத்த பூ ரெடி ஆயிடுச்சு. டெய்லி கொஞ்சமாச்சும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, தூரிட்டே தான் இருக்குது. பட் அந்த ஒரு தொட்டி மட்டும் நமக்கு வரல. நம்ம எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சு இந்த பாசியெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது என்னன்னு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது உளுந்தா இல்லைன்னா பச்சை பயிரா அப்படின்றத சொல்லுங்கள். பூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெயின் லில்லி சிட்ரினா வந்து முளைச்சிருக்கு. இதெல்லாம் சீட் க்ரோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு தொட்டியில் வந்திருக்கு. கோழி கொண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பிங்க் கலர் வந்துச்சு. இந்த கும்பலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு வந்து லைட்டாக கலர் மாறிச்சு. மாறினோடனே எடுத்து நான் செப்பரேட் பண்ணி இந்த தொட்டிக்கு மாற்றிருக்கேன். ஸோ பார்க்கலாம் இது ஆரஞ்சு தானா அப்படின்ட்டு. எல்லோவோட பூ வந்து கொஞ்சம் நிறைய சீட்ஸே இருந்துச்சு. அந்த சீட்ஸ் எல்லாம் இதில் தூவி விட்டுருக்கேன். தூவிட்டு இதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இதிலே பிரித்து போட்டிருக்கேன். ஸோ நமக்கு செடி முளைச்சதுன்னா சூப்பர், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த குரூப்பில் வச்சுருந்த இந்த பால்சம் வந்து தொட்டி மாற்றிட்டேன். இது பாருங்கள், இங்கே ஒரு பால்சம் வச்சுருக்கேன், இங்கே ஒரு பால்சம் வச்சுருக்கேன். ஈவினிங் டைமில் தான் ரீபாட் பண்ணேன். நேற்று தான் இது ரீபாட் பண்ணேன். அதுக்கு 2 days முன்னாடி இந்த காஸ்மோஸ் வந்து ரீபாட் பண்ணிட்டேன். 10 inch பாட்டு தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பால்சம் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கலர் தண்டாக இருக்குது. ஒன்று மட்டும் க்ரீன் கலர் தண்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கலரானு தெரியல. ஆனால் இது எல்லாமே ஒரே வெரைட்டி, ஒரே சீட் பேக்கில் இருந்து தான் போட்டேன். இதை எடுத்து தொட்டி மாற்றணும். இப்போ மண் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், மண் எடுத்து வச்சுருக்கேன், பழைய மண். அதில் கொஞ்சம் வந்து நம்ம எருவெலாம் போட்டு வேப்ப முன்னாக்கெலாம் போட்டு இவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும். செண்பகம் கூட லைட்டாக வந்து இலைகள்லாம் காஞ்சிட்ருக்கு. அந்த ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, அந்த இலை காயுது. மற்றபடி மற்ற லீவ்ஸ்லாம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் அந்த டிஏபி போட்டேன்.
எல்லாத்துக்கும் டிஏபி போட்டேன். டிஏபி போட்டதுக்கப்புறம் எனக்கு growth கொஞ்சம் நல்லாவே தெரியுது. நீங்கள் என்னோடய பழைய ஷார்ட்ஸ் நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு லீவ்ஸ் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ நிறையலாம் வரல. 2, 3 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே லீவ்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. நான் டிஏபி கொடுக்கறதுக்கு மோஸ்ட்லி யோசிச்சு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு தான் கொடுப்பேன். ஏன்னா லீஃப் கரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லாவே லீஃப் எடுத்திருக்கு. இந்த ஷேட் நெட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ வெயிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வெயில் மட்டும் தான் வரும். இது கூட நான் லாஸ்ட் இயர் வாங்கினது சர்வே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே லீஃபோட க்ரோத்து சூப்பராக வந்திருக்கு. மணி பிளான்ட்லாம் கூட பாருங்கள் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த கலிடியமோட அப்டேட் இதுதான். அப்புறம் கிராஃப்ட் பண்ண பிளான்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணி நாங்கள் கீழே தான் வச்சுருந்தோம். நம்ம வராண்டா இருக்கு இல்லையா, அங்கே தான் வச்சுருந்தோம். இப்போ தான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் மேலே எடுத்துகிட்டு வந்தோம். கிராஃப்ட் இங்கே பாருங்கள் கிளியராக தெரியும், ஒட்டியிருக்கா. ஸோ மேலே க்ரோத்து சூப்பராக வந்திருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து டபுள் கிராஃப்ட் போடலான்னு சிலதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சோம். இதில் வந்து டபுள் கிராஃப்ட் தான் பண்ணோம். பட் இந்த கிராஃப்ட் வந்து சக்ஸஸ் ஆகலை. இது ஒன்று மட்டும் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே டபுள் கிராஃப்ட் போட்டோம். அதில் வந்து இது சக்ஸஸ் இது மட்டும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ கிராஃப்டிங்லேயுமே உங்களுக்கு அப்படி தான். இங்கே பாருங்கள். ஸோ ஒரு 10 பிளான்ட் போட்டோம். 10 போட்டதில் 6 சர்வே ஆகிருக்கு. 4 வந்து போயிடுச்சு. ஸோ மறுபடியும் இதெல்லாம் கூட கிராஃப்டிங்க்கு எடுத்து வச்ச பிளான்ட் தான். இதெல்லாம் கட் பண்ணி நம்ம ட்ரிபிள் கிராஃப்ட் அந்த மாதிரி கூட போடலாம். அதுக்கப்புறம் இந்த போகன்வில்லா ஷார்ட்ஸ் நான் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் என்கொயரி வந்து இந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும்னு கேட்டிங்க. இப்போதைக்கு போகன்வில்லா நம்ம சேல் கொடுக்கல. சேல் வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து சேல் நான் கிளியரன்ஸ்லேயே கொடுத்தேன். நல்ல ஒரு பீச் கலர், ஆரஞ்சிஷ் பீச், ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேஷ்னல் ஃப்ளாக் கலர் மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்குது பாருங்கள். சாஃப்ரான், ஒயிட்டு, க்ரீன் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆமாம் அப்படின்னு தெரியுதுன்னு தெரியல. எனக்கு இதனோ பார்க்கும்போது நம்ம நேஷ்னல் ஃப்ளாகோட கலர் மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் சிங்கிள் பெட்டல் ஸ்வாசிகம், ஹைப்ரிட் ஸ்வாசிகம் இருக்கு இல்லையா, இது வந்து அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது ரொம்பவே அழகாக பஞ்சாக பூக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பெட்டலில் இருக்கும். ஹைப்ரிட் ஸ்வாசிகம் தான். ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணி என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் நம்ம லைவ் போட்டிருந்தோம். லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த க்ளீனிங் ஒர்க்கை நான் காமிச்சிருந்தேன். ஸோ இதில் பூ வரும்போது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஏஞ்சல் விங், இது வந்து ஏஞ்சல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லாஸ்ட் சைடு வந்தாச்சு. நம்ம முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சி வந்துடுச்சு. அதனால் நாங்கள் ப்ரூன் பண்ணிட்டோம். விட்டதுக்கப்புறமா இப்போது துளிர் வந்திருக்கு. கம்பளி பூச்சி நிறைய இருந்தது. ஸோ சோப் வாட்டர்லாம் தெளித்து ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே தான் நம்ம துணியெலாம் காய போடுறோம். அதனால் வந்து கம்பளி பூச்சி இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஏன்னா பயமாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தை துணியெல்லாம் காய போடுறோமா, அதனால். எப்படி தான் இந்த சீசனுக்கு கம்பளி பூச்சி வருதுன்னு தெரியல. கம்பளி பூச்சி நிறைய வந்துடுது. இப்போ இல்லை, ஏன்னா ஒரு செடி நம்ம பார்த்துட்டு விட்டுட்டோம்னா அப்படியே லைனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால தான். இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் ஹைபிஸ்கஸ். இது சொடுக்கு தக்காளி. சொடுக்கு தக்காளி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள். இது நல்லா பழுத்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இது வந்து டர்மினாட் பிளான்ட், தொட்டாச்சுருங்கி நிறைய இருக்குது. தொட்டாச்சுருங்கி நம்மகிட்ட இங்கே பாருங்கள். தொடவே வேணாம், அவங்களே க்ளோஸ் ஆகிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து இந்த கீழே இருக்க தொட்டியிலேருந்து இந்த களை செடி குப்பை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பெருக்கணும். பெருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ கீழ் ரோ மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அப்படியே ஒரு ஸ்டெப்பாக மேலே போனாக்கா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்மால் பிளான்ட்ஸ்லாம் கீழே எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பிளான்ட்லாம் மேலே வைக்கலாம் அப்படின்ற ஐடியா. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 299 இன்க்ளூடிங் ஷிப்பிங்காக எடுத்து வச்ச பிளான்ட்டு. இது வந்து ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பூக்க தான் நான் ஸ்டேட்டஸில் போட்டுட்ருப்பேன். இது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி. நல்ல ஒரு க்ரீம் கலராக ஃபஸ்ட்டு வரும்.
சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டார்க்கு பிங்காக மாறும். இதில் வந்து ஒரு 3-4 பிளான்ட் அவைலபிள் இருந்துச்சு. இப்போ 2 பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி 2 ரொம்ப சேல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே வந்து 299 தான். சூப்பரான கலர் பாருங்கள். இந்த சிங்கிள் பெட்டல் 3வது தடவை இது நம்ம கொடுக்குறோம். 2 பிளான்ட் ஆல்ரெடி சேல் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பிளான்ட் பூக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணுவோம். டெய்லி என்னென்ன பூக்குதோ அது சேலுக்கு இருக்கும்போது நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் 8056248694 நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஸ்டேட்டஸ் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.